மதுரவாயில் சென்னை துறைமுகம் பறக்கும் சாலை பணிக்காக கூவமாற்றில் கொட்டப்படும் கழிவுகளால் மழைக்காலத்தில் வெள்ளம் ஏற்படும் ஆபத்து சூழ்ந்திருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னையில் மழை என்றாலே வெள்ளம் என்ற அபாயம்தான் நம் முன்பு நிற்கும். அந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு பாடாய்படுத்துவது சென்னை வாசிகளுக்கு வழக்கமாகிவிட்டது. இப்படி வெள்ளத்தில் சென்னை தத்தளிக்கும் போதெல்லாம் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழும். இப்போது காலநிலை மாற்றத்தில் எப்போது அதிக மழை பெய்யும், எப்போது வெள்ளம் ஏற்படும் என்றே தெரியாத சூழல் நிலவுகிறது. இதற்கிடையே சென்னைக்கு மிகவும் அவசியமான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. அப்படி சென்னை துறைமுகத்தில் இருந்து மதுரவாயிலுக்கு உயர்மட்ட சாலை திட்ட பணிகள் தொடங்கி இருக்கிறது. உயர்மட்ட சாலை திட்டத்திற்காக அகற்றப்படும் ராட்சத தூண்கள், கான்கிரீட் கழிவுகள், மண் போன்றவை எல்லாம் கூவம் ஆற்றின் கரையில் கொட்டப்படுகிறது. இதனால் கூவம் ஆற்றின் கரைப்பகுதி மணல் மேடாக காணப்பட ஆறு சுருங்கி வருகிறது. சிந்தாதிரிப்பேட்டை, புதுப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கூவம் ஆற்று பகுதியில் 10 இடங்களில் பாதி அளவு கழிவுகளாகவே காட்சியளிக்கிறது. கூவம் சுருக்கப்படுவதால் மழைக்காலத்தில் அதிக மழை பெய்தால் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூவத்தை காணும் பலரது கூற்றாகவும் இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு மாம்பலம் கால்வாயில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்காக கொட்டப்பட்ட கழிவுகள் அகற்றப்படாததாலேயே அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. கூவமாற்று பகுதியில் கொட்டப்படும் கழிவுகள் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக அகற்றப்படுமா, எப்போது பணிகள் முடியும் என்பது குறித்து முறையாக பதிலளிக்க கட்டுமான நிறுவன தரப்பினர் மறுக்கின்றனர். மறுபுறம் கழிவுகள் அகற்றப்படவில்லை என்றால் நீர்ப்பாதை அடைபட்டு வெள்ளம் ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக கழிவுகள் அகற்றப்பட்டால் நல்லது என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.